ஹாய் ஆல். இந்த வீடியோல வந்து 3 சிம்பிள் ட்ரிக். இந்த ட்ரிக்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எப்படியாப்பட்ட வெயிட்டா இருந்தாலும் சரி, கண்டிப்பா லாஸ் ஆகும். இது வந்து எனக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. நான் ஃபர்ஸ்ட்டு 90 கேஜ்ல இருக்கும்போது 58 கேஜ் வரதுக்கும் நான் இந்த ட்ரிக்க தான் ஃபாலோ பண்ணேன். அதே மாதிரி இப்போ 18 கேஜ்ல இருந்து நான் 77 கேஜ் வித்தின் 10 டேஸ்ல நான் வந்திருக்கேன். அதுக்கு நான் என்ன ட்ரிக் ஃபாலோ பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க கூட இப்ப நான் ஷேர் பண்றேன். இது என்னன்னா நான் ஓவர் வெயிட்ல இருக்கேன். என்னால வெளிய போக முடியாது, வாக்கிங் போக முடியாது, டயட் ஃபாலோ பண்ண முடியாது. அப்படின்றவங்களுக்கு கூட இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல் வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் திங், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சாப்பிடுறோம், செகண்ட் அது நம்ம எப்போ சாப்பிடுறோம், தேர்டு அது நம்ம எவ்வளவு சாப்பிடுறோம். இது 3 விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறது வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். இப்போ ஓவர் வெயிட்ல இருக்கிறவங்க, ஒபிசா இருக்கவங்களால எடுத்த உடனே வாக்கிங் நடக்க முடியாது, எக்ஸசைஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு 5 to 10 கேஜ் வந்து ஜஸ்ட் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் மூலமாகவே ஈஸியா உங்களால ரெடியூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அடுத்த எக்ஸசைஸ் அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். இது ஒண்ணும் கிடையாது. இது மெத்தட் வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங்னா ஒண்ணு இல்ல, விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நார்மலாவே நம்ம ஊர்ல வந்து ஃபாலோ பண்ற ஒரு இதுதான். அதுக்கு எப்படி சொல்றதுன்னா, இது நிறைய டைப் ஆஃப் ஃபாஸ்டிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் 12 நீங்க வந்து பிகினரா இருக்கீங்க, நான் இப்பதான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னும் போது ஸ்டார்டிங்ல 12 என்னன்னா இது மேத்தமெட்டிக் மாதிரி இருக்கு அப்படின்னு பாக்காதீங்க. இப்போ என்னன்னா 12 ஒன் டேக்கு 24 ஹவர்ஸ் இருக்கு, ஓகேங்களா? அதுல 12 ஹவர்ஸ் தான் நீங்க சாப்பிடணும். மீதி 12 ஹவர்ஸ் நீங்க சாப்பிடக்கூடாது. வெறும் தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். ஓகேவா? இது எதனால அப்படின்னா, நம்ம ஏன் ஃபேட் ஆகணும் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரே நாள்ல இங்க யாரும் ஃபேட் ஆயிட மாட்டாங்க. ஒரு 1 இயரா ஆன நம்ம பாடியில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க வெயிட் ஆகுது. ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு ஒன் டேலயே அது கரைஞ்சிருமோனா அது கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ற டிப் தான் இது. எக்ஸஸா ஸ்டோர் ஆகுற ஃபேட்டை தான் நம்ம பாடி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம கரைக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு வந்து ஒரு டைம் பீரியட், ஒரு லிமிட் கொடுக்கணும். இது ஓகேங்களா? இப்ப நான் பட்னியா இருக்கேன், எனக்கு எனர்ஜி வேணும். அப்ப அது எங்க இருந்து எடுத்துக்கும்? ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க எக்ஸஸ் ஃபேட்டை வந்து நமக்கு எனர்ஜியா அது கொடுக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட் இதோட இதுவே. நீங்க இனிஷியலா இருக்கீங்க, ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 12 ஃபாலோ பண்ணுங்க. மார்னிங் 8க்கு சாப்பிட்டீங்கன்னா நைட்டு 8க்கு முடிச்சிடணும். மார்னிங் 8, நைட் 8. 12 அதே மாதிரிதான் சேம் ரூல்ஸ். நைட்டு வந்து எப்பவுமே வந்து சன்செட்டுக்கு அப்புறம் சாப்பிடவே கூடாது. வெயிட் லாஸ் இருக்கிறவங்க இப்போ 6, 7 சன்செட் ஆகுதா சாப்பிடவே கூடாது. நெக்ஸ்ட் எப்போ சன்ரைஸ் ஆகுதோ அந்த டைம்ல மட்டும்தான் சாப்பிடணும். இதுக்கு நடுவுல உங்களுக்கு பயங்கரமா பசிச்சாலும் சரி, எப்படி ஒரு கிரேவிங்ஸா இருந்தாலும் சரி, தண்ணி தவிர வேற எதுவுமே குடிக்க கூடாது. இதுதான் இம்பார்ட்டன்ட். அதுக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுற டைம் வந்து ஒரு 12 பீரியட்ஸ் இருக்குன்னா அது நம்ம என்ன வேணா சாப்பிடலாமான்னா அப்படியும் கிடையாது. ஒரு பர்டிகுலர் ஃபுட் மட்டும்தான். எப்படி சொல்றது, ஆயில் ஃபுட்டு, ஜங்க், அவுட் சைட் ஃபுட்டு இதெல்லாம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணியே ஆகணும். நமக்கே தெரியல இந்த மாதிரி ஃபுட் அவாய்ட் பண்ணா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஹோம் ஃபுட் தான். அது நீங்க ஹோம் ஃபுட் தான் நான் சமைக்கிறேன், ஹோம் ஃபுட் தான் சாப்பிடுறேன் அப்படின்னா அது நீங்க ஏதோ மிஸ்டேக் பண்றீங்க. ஆனாலும் வெயிட் லாஸ் ஆகல அப்படிங்கும்போது நீங்க ஆயில் அதிகமா எடுத்துக்கிறீங்களா பாருங்க, குவான்டிட்டி அதிகமா எடுத்துக்கிறீங்களா பாருங்க. இதனால உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாம இருக்கலாம். இப்போ நான் என்ன யூஸ் பண்ண, எனக்கு எது செட் ஆச்சு, என் பாடிக்கு எது செட் ஆச்சுன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் ஃபாலோ பண்ணது 6:8 அப்படின்னு சொல்லுவாங்க. 16 மணி நேரம் சாப்பிடாம இருக்கணும், 8 மணி நேரம் மட்டும்தான் சாப்பிடணும். நான் ஃபாலோ பண்ண டைமிங் வந்து மார்னிங் 10, அந்த மாதிரி ஆஃப்டர்நூன் 2, நைட் வந்து 6க்குள்ள டின்னரை வந்து எப்படின்னா கம்ப்ளீட் பண்ண பாருங்க. 6க்கு மேல தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு கிராஜுவலா, நான் அடிச்சு சொல்றேன், ஒரே மாசத்துல 5 கேஜி ஸ்டார்ட் இனிஷியல்ல பயங்கரமா லாஸ் ஆகும். ஏன்னா எனக்கு ஒர்க் அவுட் ஆகிடுது, என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இது. இது வந்து மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுனால தான் நான் ஷேர் பண்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நமக்கு வாட்டர் கண்டென்ட் தான் நம்ம பாடியில அதிகமா இருக்கும். ஸோ நீங்க எதுவுமே பண்ணாமலே பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம வெறும் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் மட்டுமே ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 to 10 கேஜ் வந்து ஈஸியா குறையும். ஓகேங்களா? எப்படி சொல்றது, வித்தின் ஒன் மந்த்ல உங்களால டேரக்டாவே டிஃபரெண்ட் வந்து பார்க்க முடியும். இது யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னா, பிரெக்னெண்டா இருக்கிறவங்க, கொஞ்சம் வீக்கா இருக்கவங்க, அனிமிக்கா இருக்கவங்க, இல்ல நான் ஆல்ரெடி ஒரு டேப்லெட் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்க தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ண வேணும். எனக்கு எந்த ஹெல்த் இஷ்யூமே இல்லை, நான் நல்லா இருக்கேன், ஹெல்த்தியா இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமா வந்து இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது மாதிரி நிறைய டைப் இருக்கு, ஓகேங்களா? 5:2 சொல்லிட்டு ஒரு டைப் இருக்கு. அப்படின்னா வீக்லி 5 டேஸ் நம்ம ஓகேவா சாப்பிடலாம். ரிமைனிங் 2 டேஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா சாப்பிடணும். அது வந்து ஒரு சில பேருக்கு செட் ஆகும். பட் எனக்கு வந்து செட் ஆனது 6:8 தான் எனக்கு செட் ஆயிடுச்சு. நான் பண்ற இந்த 10 o'clock பிரேக்ஃபாஸ்ட், 2 o'clock லஞ்ச், 6 o'clock டின்னர், இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன் வெயிட் லாஸ் ஆகும். அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த சாப்பிடுற டைம்ல அதிகமா சாப்பிடணும்னா அப்படி கிடையவே கிடையாது. நீங்க எடுத்துக்கிற ஃபுட்ல ப்ராப்பரா புரோட்டீன், ஃபைபர், கார்ப் இது இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க.
நீங்க வந்து ஈட்டிங் பீரியட ஸ்டார்ட் பண்றீங்க. ஃபாஸ்டிங் எண்ட் பண்ணிட்டு நான் 10 மணிக்கு சாப்பிடுறன்னும் போது, எடுத்த உடனே ரொம்ப காரசாரமா இருக்கிற ஃபுட்டா சாப்பிடக்கூடாது. ஒரு ஒரு வாட்டர் மெலன், ஒரு ஃப்ரூட்ஸ், ஒரு வாட்டர் இன்டேக் பண்றது. இது மாதிரி ஏன்னா நம்ம வந்து ஸ்டொமக் வந்து எம்ப்டியா இருந்திருக்கும். நீங்க எடுத்த உடனே ரொம்ப ஆயில் ஃபுட்டோ, ரொம்ப காரமா இருக்கிற ஃபுட்டோ எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கிற மாரி ஃபுட்ல இருந்து பிகினிங்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. மார்னிங் வந்து கொஞ்சம் புரோட்டீன் அதிகமா பார்த்துக்கோங்க. நைட்ல வந்து ரொம்ப லைட் வெயிட் ஃபுட்டா பார்த்துக்கோங்க. லோ கலரியா பார்த்துக்கோங்க. லைட் வெயிட் ஃபுட்டா சாப்பிட்டீங்கன்னா, சீக்கிரமா டைஜஷன் ஆகிடும். இதனுடைய ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா, நம்மளோட மெட்டபாலிசம் லெவல பயங்கரமா பூஸ்ட் பண்ணிவிடும். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் உடைய ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்டே அதுதான். மெட்டபாலிசம் லெவல் வந்து பூஸ்ட் பண்ணுச்சுன்னா, நீங்க என்னதான் சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து வெயிட்டே போடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். ஒரு சில பேர் நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வெயிட்டே போட்டிருக்காது. ஏன்னா அவங்க பாடியில வந்து ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலாவே அவங்க ஜீனே மெட்டபாலிசம் லெவல் பூஸ்ட் ஆனதா தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணும்போது உங்க மெட்டபாலிசம் லெவல் வந்து செம்ம ஸ்பைக்ல போயிடும். உங்களுக்கு வந்து நீங்க அது ஒரு பீரியட்க்கு அப்புறம் வெயிட் லாஸோ ஃபாஸ்டிங்கோ நீங்க ஸ்டாப் பண்ணா கூட அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பூஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்ஸ் அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாது. ஒன்ஸ் இன்க்ரீஸ் ஆன வெயிட் வந்து அகைன் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஓகேங்களா? இது வந்து பீரியட்ல என்னென்ன சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி ஃபாஸ்டிங் பீரியட்ல நம்ம என்னென்ன சாப்பிடணும்னா, வெறும் வந்து வார்ம் வாட்டர் குடிங்க, நார்மல் வாட்டர் குடிங்க, லைட்டா அதில ஜீரா ஆட் பண்ணி சீரகம் வாட்டர் குடிங்க, கிரீன் டீ, பிளாக் டீ ஆனா வித்தவுட் மில்க், வித்தவுட் சுகர் ஓகேங்களா? இது மாதிரி மேக்ஸிமம் 0 டூ 5 கலோரி 5 கலோரி மேக்ஸிமம் தான். அதுக்குள்ள இருக்கிற என்ன ஃபுட் இருக்கோ அத மட்டும் இன்டேக் பண்ணுங்க. வேற எதுவுமே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட்டிங்ல கொஞ்ச நாள் வந்து பயங்கரமா பசிக்கிற மாதிரி இருக்கும். கிரேவிங்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாரிலாம் இருக்கும். ஒன்ஸ் நீங்க ரிசல்ட் பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்க, உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுது, அத நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஆ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எனக்கு பயங்கரமா பசி எடுத்தது. அந்த ஃபாஸ்டிங் 6 மணிக்கு சாப்பிட்டுருவேன். எனக்கு 8க்கு 9க்கு திருப்பி பசி எடுக்க ஆரம்பிச்சுரும். என்ன பண்றதுன்னே தெரியாது. ஒரு மாரி ஆங்ரி மூட் ஆயிடும். அந்த மாதிரிலாம் இருக்கும். யார் மேல நம்ம கோவத்த காமிச்சுட்டு இருப்போம். அப்படிலாம் கிடையாது. நீங்க நெக்ஸ்ட் டே வந்து வெயிட் செக் பண்ணும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிருக்கும். ஏன்னா ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வாட்டர் கன்டென்ட் வந்து ஈஸியா ரிலீஸ் ஆயிடும். ஸோ அதனால தான் சொல்றேன். இது சிம்பிள் ட்ரிக் தான். இத வந்து வெயிட் லாஸே நான் பண்ணது கிடையாது. ஆனா எனக்கு பண்ணணும். எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. எங்கருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. அப்ப எனக்கு ஒரு ஐடியா இல்ல அப்படின்றவங்க, இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து பெஸ்ட் பெனிஃபிட் வந்து இது குடுக்கும். நான் ஃபாஸ்டிங்கும் ஃபாலோ பண்றேன். நான் ஒர்க் அவுட்டும் பண்றேன். வெயிட் லாஸ் பண்றேன். வாக்கிங் போறேன்னா, உங்களுக்கு பயங்கர ரிசல்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த டைம்ல உங்களுக்கு பசி இருக்குதா, ஏதாச்சும் சாப்பிடணும் போல இருக்குன்னா, என்ன பண்றீங்க? கண்ண மூடிட்டு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்து நீங்க பாட்டுன்னு குடிச்சிருங்க. எனக்கு அப்படிதான் பசி இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாது. தண்ணி எவ்வளோ இருக்கோ தண்ணி ஃபுல்லா எடுத்து குடிச்சிருவேன். வயிறு ஃபுல்லான மாதிரி ஃபீல் ஆகிடும். உங்களுக்கு பசி இருக்குதுன்னா, தண்ணி எவ்வளோ குடிக்கணுமோ குடிச்சிடுங்க. நான் அதுதான் சொல்லணும். ஒரு நாளைக்கு 3 டூ 4 லிட்டர் தண்ணி குடிக்க பாருங்க. ஏன்னா நம்ம வந்து வயிறு எம்ப்டியா இருக்கா, ஸோ அதனால வந்து ஒரு முறை அசிடி ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கும். அது நீங்க தண்ணி குடிச்சீங்கன்னா அந்த அசிடிக் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ அதுக்காக சொல்றேன். நீங்க இது என்னதான் ஃபாலோ பண்ணாலும் நான் 8 ஹவர்ஸ் தூங்க மாட்டேன். எனக்கு ஸ்லீப் வந்து ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் ஆகும். கிராஜுவலா தான் ஆகும். 8 ஹவர்ஸ் ஸ்லீப் மஸ்ட். 3 லிட்டர் வாட்டர் குடிங்க. இந்த மாதிரி ஆல்ரெடி நான் வந்து ஃபேட் கட்டர் ட்ரிங்க் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபேட் கட்டர் ட்ரிங்க் ஃபாலோ பண்ணி இந்த ஃபாஸ்டிங் பீரியட்ல நீங்க குடிச்சீங்கன்னா இன்னும் நீங்க நல்லா வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறத உங்களால பார்க்க முடியும். இதோடைய பெனிஃபிட் என்னன்னா ஃபாஸ்ட் வெயிட் லாஸ், மெட்டபாலிசம் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணும். உங்களுக்கு டைஜஷன் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த டைஜஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். இதுல ஈட்டிங் பீரியட்ல வந்து நீங்க கலோரி டெஃபிஷியன்சியா இருக்கிறத பாருங்க. கலோரி டெஃபிஷியன்சினா அது ஒண்ணும் கிடையாது. நீங்க நார்மலா சாப்பிடறத விட கம்மியா சாப்பிடணும். அவ்வளவுதான். நீங்க சாப்பிடுற ஃபுட்ல வந்து புரோட்டீனோட அளவு அதிகமா பார்த்துக்கோங்க. ஏன்னா புரோட்டீன் வந்து பர்ன் பண்றதுக்கு பாடி வந்து நிறைய எனர்ஜி எடுத்துக்கும். அப்ப அந்த எனர்ஜில இருக்கும்போது ஃபேட்ட வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். அதுக்காக தான் சொல்றேன். சப்போஸ் நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு கம்மியா சாப்பிடுறீங்க. ஆனா அதுல கார்ப் மட்டும் தான் இருக்கு, ஃபைபர் மட்டும் தான் இருக்கு, புரோட்டீன் இல்ல அப்படிங்கும்போது உங்களுக்கு சீக்கிரமா லூஸ் ஸ்கின் வர ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதனால தான் சொல்றேன். லூஸ் ஸ்கின் வராம அவாய்ட் பண்றதுக்கு நீங்க புரோட்டீன் அதிகமா எடுத்தீங்கன்னா, அது ஃபேட்ட தான் வந்து வெயிட் லாஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுமே தவிர, மசில வந்து வெயிட் லாஸ்க்காக எடுத்துக்காது. ஸோ அததான் சொல்ல வரேன். புரோட்டீன் அதிகமா இன்டேக் எடுத்துக்கோங்க. பாயில் எக்கு, சோயாச்சங்கு, சிக்கன் பிரஸ்ட், இந்த முளைக்கட்டின தானியங்கள் இது மாதிரி புரோட்டீன் அதிகமா இருக்கிற ஃபுட் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஃபேட் எடுத்துக்கலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு குட் ஃபேட் தான் எடுக்கணும். இப்போ பீனட் எடுத்தீங்கன்னா அந்த குட் ஃபேட் இருக்கு. கீ எடுத்தீங்கன்னா அதுல குட் ஃபேட் இருக்கு. அதுக்குன்னு சொல்லிட்டு அதை அதிகமா எடுத்துக்கணும்னா அதிகமா எடுத்துக்கூடாது. கொஞ்சம் லோ கலர். இப்போ ஆயில் எடுத்தீங்கன்னா அது வந்து ஃபேட் இருக்கு. பட் அது சேச்சுரேட், அன்சாச்சுரேட். ஸோ இது மாதிரி நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல வந்து எது குட் ஃபேட்டா, சேச்சுரேட் ஃபேட்டா, அன்சாச்சுரேட் ஃபேட்டா இது மாதிரி ஒண்ணா ரிசர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நான் எனக்கு எடுக்கிறேன். எனக்கு எவ்வளவு கலோரி தெரியல. இதை சாப்பிடலாமா இல்லையான்னு தெரியல. அப்பனா நான் உடனே சேட்ஜிபிட்டி போடுவேன். நான் வெயிட் லாஸ்ல இருக்கேன். இதை சாப்பிடலாமா? இது எவ்வளவு கலோரி? இதை சாப்பிட்டா எனக்கு வெயிட் லாஸ் ஆகுமா? எனக்கு ஒரு டவுட் அப்படின்னா நான் உடனே கேட்டுருவேன். சரி இது மாதிரி கண்ண மூடிட்டு சாப்பிடாம அத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க.
அவேர்னஸ் வளர்த்துக்குன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பை நெக்ஸ்ட் வீடியோவில் என்னுடைய 15th டேல என்னுடைய நெக்ஸ்ட் வெயிட் லாஸ் ரிவ்யூ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் உங்க கூட. கண்டினியூவா என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல, ஏதாச்சும் ஒரு ரீசன் இல்லை. பட் நான் ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து எவ்ரிடே ஒன் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். சேனல் இவ்வளோ நாள் பார்த்தவங்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் ஏதாச்சும் கொரி கேட்கணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.